தோழர் சி. மகேந்திரன் தாவேக்காவில் அண்மையில் சேர்ந்தார். கம்யூனிஸ்ட் கட்சி அவர் மீது சில உட்கட்சி பிரச்சனை காரணமாக நடவடிக்கை எடுத்திருந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக அவர் கட்சி உறுப்பினர் மட்டும்தான் இருந்தார். இது வந்து மிகப்பெரிய ஆபத்து. தமிழ்நாட்டு மக்கள் மத நல்லிணக்கத்தோட ஒற்றுமையோட அதுக்கு ஒரு பேராபத்து ஏற்படும். தமிழ்நாட்டு மக்களை மத ரீதியாக பிரித்து விடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விடக்கூடாது. இந்தியாவுடைய அரசியல் சட்டம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம், அதே போல நம்முடைய அரசியல் சட்டத்தில் விளிம்பியங்கள், இதே பன்முகத்தன்மை, இதெல்லாம் காக்க வேண்டிய நோக்கத்தோட நம்ம வந்து நாளைக்கு மேல தொடர்ந்து போறாங்க. பேச்சுவார்த்தை கொடுக்கும், அவங்க பிரச்சனை தீர்க்கல. அப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனை இவையெல்லாம் சேர்ந்த திமுக அரசு ஒரு நெருக்கடி. கூட்டணியே தேவையில்லை, இனிமேல் தனித்தே நிற்கலாம் அப்படின்று முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அவர் வந்து உறுதிபட தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்றம் எந்த ஒரு காலகட்டத்திலும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்று போட்டியிடுதான் எனக்கு தெரியல. திமுக தலைமையில் இருந்த மதச்சார்பற்ற கூட்டணியில் முக்கியமான கட்சியெல்லாம் விலகி அந்த கூட்டணி நீடிக்கிறதா என்பதே ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சியா இருந்துச்சு. அதை தீண்டத்தகுந்த கட்சியா மாற்றினது திமுக தான். எனவே பிஜேபியோட அன்று வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு அளித்த தப்பு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினர் மருத்துவர் தோழர் ரவீந்திரநாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நன்றி. தோழர் சி. மகேந்திரன் தாவேக்காவில் அண்மையில் சேர்ந்தார். அவர் சேருவதற்கான சூழல் ஏன் ஏற்பட்டது? அவருக்கான நெருக்கடிகள் வேறு விதமாக இருந்ததா, இல்லை வந்து அவர் விருப்பத்தின் பேர் அங்கே சேர்ந்தாரா? இதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இங்கே போய் சேர்ந்திருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி அவர் மீது சில உட்கட்சி பிரச்சனை காரணமாக நடவடிக்கை எடுத்திருந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக அவர் கட்சி உறுப்பினர் மட்டும்தான் இருந்தார். எனவே அந்த நிலையில் அவர் போய் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்கின்றார். அதுதான் செய்தி. எங்களுடைய கட்சி அது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுத்ததே சரியே என்பதை அவர் நிரூபித்திருக்கார் என்று நாங்கள் பதிவு செய்து கொடுத்துருக்கோம். எனவே அந்த அடிப்படையில் பிரச்சனை பார்க்க வேண்டும். அவர் திமுகவுக்கோ மற்ற இயக்கத்தோடு போய் சேரல. அதாவது நீங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியில் தான் போய் சேர்ந்துருக்கிறாரு. அவர் மீதான அந்த விமர்சனம் இந்த அளவுக்கு வந்து அவசியமா என்ற கேள்வியும் வந்து முன்வைக்கப்படுகிறது. இல்லை, இந்த பிரச்சனையில் வந்து என்னன்னாக்கா என் கட்சி அறிக்கை விட்டுருக்கு. அதான் என்னுடைய பதிலும் கூட. அது அவருடைய விருப்பம். அவர் எந்த கட்சியை சேர்ந்திருக்காரு அவருடைய விருப்பம். ஆனால் என்னன்னாக்கா எங்களை பொறுத்த மட்டும் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக 3 ஆண்டு இருந்தார். அதுக்கு முன்பு பல்வேறு பொறுப்பில் இருந்திருக்காரு. தேசிய நிர்வாக குழு, அதேமாதிரி மாநில துணை செயலர் பொறுப்பில் இருந்திருக்காரு. கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுத்தது. அந்த பொறுப்புலேருந்து தான் அவர் விலக்கப்பட்டார், நீக்கப்பட்டார். கடைசியாக கடந்த 3 ஆண்டுகளாக அவர் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்சி உறுப்பினராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கட்சியோடு அவர் நேரடியாக தொடர்பில் இல்லை. எனவே அந்த அடிப்படையில் அவர் எடுத்த முடிவு அது. இந்த கூட்டணியில் சேருவதற்கு ரொம்ப பரபரப்பாக இயங்கிய நிர்வாகிகள் நீங்களும் ஒருவர். அவர் விஜய் வந்த பொழுது அதே போல் சிடிஆர் நிர்மல்குமாரோட நீங்கள் பேசிய விதம் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான தோழர்கள் எல்லாமே இருந்தாங்க. வீரபாண்டி உள்படங்க. உங்களுடைய பங்களிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. எல்லா காட்சி ஊடகத்துலேயும் பார்த்திங்கன்னா அது அளவுக்கு அதிகமாக அவங்களுடைய ஈடுபாடு அதில் வந்து தீவிரமாக பார்க்கப்பட்டதாக எல்லாமே சொன்னாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆட்சி பார்த்திங்கன்னா இப்போ 40 நாள் கடந்துருச்சு. பல்வேறு விஷயமான பவர் கட் உள்ளிட்ட பல்வேறு விஷயமாக பிரச்சனைகளை இருக்கின்றது என்று எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு விளக்கமும் அவர் கொடுத்துட்டார் நிர்மல்குமார். இன்றைக்கு எந்த முடிவாக இருந்தாலும் என் கட்சியில் வந்து மாநில நிர்வாகக்குழு மாநிலக்குழு எடுக்கிற முடிவு தான். எனவே அந்த அடிப்படையில் தாவேக அரசு அமைவதற்கு வெளியிலிருந்து நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை வழங்குவது என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில நிர்வாகக்குழு எடுத்த முடிவு. அது சென்ற மாதம் 8ஆம் தேதி கூடிய மாநில நிர்வாகக்குழு ஏகமனதாக எடுத்த முடிவு. அதில் சில நிபந்தனையோடு தான் ஆதரவு கொடுத்துருக்குறோம். எனவே அந்த அடிப்படையில் தான் ஆதரவு கொடுக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, அதே போலவே மறைமுகமாக பிஜேபி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் ஆதரவு கொடுத்தோம். எனவே அந்த அடிப்படையில் வந்து கட்சி எடுத்த முடிவு தான், தனிப்பட்ட யார் எடுத்த முடிவு அல்ல என்பது என்னுடைய கருத்து. இல்லை, பிஜேபி வந்துடக்கூடாது என்ற அந்த ஒரு காரணம் மட்டும்தானே? ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா மிக முக்கியமான பிரச்சனை அந்த பிரச்சனை தான். இன்றைக்கி வந்து இந்தியாவில் பிஜேபி 21 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்குது, ஒன்றிய அரசுலேயும் ஆட்சியில் இருக்குது. இந்தியாவில் ஒரு இந்துத்துவ வகைப்பட்ட ஃபாசிசம் உருவாகிறதுக்கான ஆபத்து இருக்குது. எனவே இந்தியாவை பாசிச அபாயத்திலேருந்து காக்க வேண்டிய பொறுப்பு வந்து கம்யூனிஸ்டில் இருக்குது.
எனவே அந்த அடிப்படையில் அந்த பிரச்சனையுடைய ஆழத்தை உணர்ந்ததன் காரணமாக, அபாயத்தை உணர்ந்ததன் காரணமாகத்தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபி காலூன்றக்கூடாது, பிஜேபி அரசு அமைக்கக்கூடாது. ஏன்னா ஆளுநர் ஆட்சி குடியரசுத் தலைவருடைய ஆட்சி, குடியரசுத் தலைவருடைய ஆட்சினா மறைமுகமாக அது பிஜேபியோட ஆட்சி. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகக்கூடாது. 6 மாதம் குடியரசுத் தலைவர் ஆட்சினாக்க மீண்டும் மீண்டும் ஏதோ ஒன்று காரணத்தை சொல்லி எலெக்ஷன் நடத்துறதுக்கான தகுந்த சூழ்நிலைன்னு தேர்தல் கமிஷன் ஒரு உத்தரவு வாங்கிட்டு அதன் மூலமாக மீண்டும் மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 ஆண்டுகள் வரை கூட தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமைக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் இதுவரை தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் சாதித்த பல சாதனையும் கூட அவங்க வந்து பின்னோக்கி இட்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வந்து மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டு மக்கள் மத நல்லிணக்கத்தோடு வாழ்கிறாங்க, ஒற்றுமையோடு வாழ்கிறாங்க. அதுக்கு ஒரு பேராபத்து ஏற்பட்டுவிடும். தமிழ்நாட்டு மக்களை மத ரீதியாக பிரித்து விடுவார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்தியாவுடைய அரசியல் சட்டம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம், அதே போல் நம்முடைய அரசியல் சட்டத்துக்கு விழுமியங்கள், இதை பன்முகத்தன்மை, இதெல்லாம் காக்க வேண்டிய நோக்கத்தோடு தான் நம்ம வந்து அதை ஆதரித்தோம். அதில் தமிழ்நாடு ஒரு தனித்துவமான மாநிலம். இங்கே வந்து நம்ம இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கிறோம். மும்மொழி கொள்கை நம்ம வந்து வேண்டான்னு சொல்கிறோம். ஹிந்தி சமஸ்கிருதத்தை எதிர்க்கின்றோம். தமிழ்நாட்டு கலாச்சாரம் பண்பாடு இவற்றெல்லாம் காப்பாற்ற வேண்டும் நினைக்கின்றோம். இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி மறைமுகமாக இங்கே ஆட்சி வந்தால் இவை எல்லாமே அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும். மும்மொழி கொள்கையை திணிப்பாங்க, ஹிந்தி சமஸ்கிருதத்தை கொண்டு வருவாங்க. அப்போ அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே பேசிக்கான திராவிட இயக்கக்கூடிய கொள்கையில் அடிபட்டு போயிடும். அப்போ நீ திராவிட இயக்கக்கூடிய கொள்கைகளை காப்பாற்ற வேண்டிய கடமையை நாங்கள் தான் செஞ்சுருக்கோம். எனவே அந்த அடிப்படையில் தான் பிரச்சனையை பார்க்கணும். எனவே வந்து தனிப்பட்ட நபர்கள் என்பதை விட கட்சி எடுத்த முடிவு என்பதுதான். கூட்டணியே தேவையில்லை, இனிமேல் தனித்தே நிற்கலாம் அப்படின்று முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அவர் வந்து உறுதிப்பட தெரிவித்துள்ளார். திமுகவுக்கு நமக்கு கூட்டணி தேவையில்லை, கூட்டணி வச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி பேசுகிறாரு? என்ன காரணம்? நீங்களாம் வந்ததுனால வந்து பேசுகிறாரா? அதாவது என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு காலகட்டத்திலும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்று போட்டியிடுதா எனக்கு தெரியல. அந்த மாதிரி வரலாறு இப்போ தான் எனக்கு தெரியல. இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். எல்லா நேரங்களையும் கூட்டணி வச்சு தான் இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னாக்க தோல்வி பயம். ஏன்னா பல்வேறு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருந்துச்சு. வேலையில்லா திண்டாட்டம், கடுமையான பொருளாதார ஏற்றத்தாழ்வு, படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை, அப்புறம் மிக முக்கியமாக அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், படித்த படிப்பு ஏற்ற வேலை இல்லை, அதே மாதிரி அவுட் சோர்சிங்கு, டெம்பரரி, கான்ட்ராக்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். அந்த ஆட்சி காலத்தில் கடைசியில் பார்த்திங்கன்னா தொழிலாளர் போராட்டம், ஏராளமான தொழிலாளர்லாம் போராடினாங்க. டாஸ்மாக் தொழிலாளர் சங்கத்தில் தமிழ்நாடு ஏஐடி சார்பாக அந்த தொழிற்சங்கம், டாஸ்மாக் தொழிலாளர் சங்கம் 27 நாளைக்கு மேலே தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. பேச்சுவார்த்தையை கூட கூப்பிடல, அவங்க பிரச்சனை தீர்க்கல. அப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகள் இவையெல்லாம் சேர்ந்து தான் திமுக அரசு ஒரு நெருக்கடியை உருவாக்கியது. எனவே தான் ஒரு தோல்வி பயத்தில் தான் அவங்க வந்து ஏராளமான கட்சியில் சேர்த்தாங்க. தேமுதிக எதுக்கு கடைசியாக சேர்த்திங்க நீங்கள்? அப்போ அதெல்லாம் வந்து என்னன்னாக்கா கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாத நிலையில தான் சேர்த்தாங்க. அப்போ அப்படி இருந்து கூட அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க விரும்புகிறாங்கன்னா நிற்கட்டும். அதுக்கடுத்து இப்போ எங்கே கூட்டணி இருக்குது? அவங்க வந்து கூட்டணி வேண்டாங்கிறாங்கல்ல. பிரதானமான கட்சியெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து விலகிட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எலெக்ஷன் முன்னாலே பிரச்சனை பண்ணாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த திமுகவோட சொல்லலை, அது எங்களுக்கு வருத்தமும் கூட. உடனடியாக என்ன செஞ்சாங்க, போயிட்டு தாவேக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க அடுத்தடுத்த உடன்பாடும் கண்டுட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தா விசிகா, இடதுசாரி கட்சிகள், இப்போ ஐயுஎம்எல்ஏ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதிமுக கிட்ட வந்து கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அவங்க எவ்வளோ நாளைக்கு அந்த கூட்டணி நீடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, திமுகவில் யார் தான் இருக்கிறா? இப்போ திமுக கூட்டணி சொல்ல யார் தான் இருக்கிறா? ரொம்ப ரொம்ப சிறிய கட்சிகள், சில கட்சிகள் தான் இருக்குது. அதை நீங்கள் அந்த திமுக கூட்டணி என்பது திமுக மட்டும் உருவாக்கிய கூட்டணி அல்ல. இடதுசாரிகள் உட்பட எல்லாரும் சேர்ந்து தான் அதை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாக்கினோம். ஏதோ அது அவங்க கூட்டணி மாதிரியே திமுக உருவாக்கின கூட்டணி மாதிரி பேசுகிறது சரியில்லை. எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு திமுக தலைமையில் இருந்த மதச்சார்பற்ற கூட்டணியில் முக்கியமான கட்சியெல்லாம் விலகிய பிறகு அந்த கூட்டணி நீடிக்கிறதா என்பதே ஒரு கேள்விக்குறி. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட பல்வேறு கட்சிகள் அதிலிருந்து விலகிய பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த கூட்டணியிலும் நீடிக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை என்ற அடிப்படையில் நாங்களும் வந்து எந்த கூட்டணியும் இல்லை என்பதை அறிவித்திருக்கின்றோம். ஏன்னா இப்படி தான் பிரச்சனை பார்க்கணும். அதனால் அந்த அடிப்படையில் ராசா வந்து இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. மதிவாணன் இல்ல திருமணத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் பேசுகையில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அந்த இணக்கத்தை வந்து மீண்டும் புதுப்பிக்கிற வகையில் அந்த பேச்சு இருந்ததாக கூறப்படுகிறது. அதை கூட்டணிலேருந்து நீங்கள் வெளில வந்துட்டாலும் மழை விட்டும் தூவானம் விடாத கரையாக அந்த கதையாக இன்னமும் அதை வந்து அதை நோக்கிய அந்த சிந்தனை
அந்த பேச்சுக்கள் வந்து அமைந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. முழுமையாக கூட்டணி விட்டு வெளில வந்தது உண்மை, வெளில வந்துட்டீங்கல்ல? அதாவது எந்த கூட்டணியிலும் இப்போ இல்லை. ஆனால் அதே சமயம் திமுகவுடைய நாங்கள் எந்த உறவும் வச்சுக்க மாட்டோம்னு சொல்லல. நாளைக்கு ஒரு வேளை வந்து தமிழ்நாட்டுடைய உரிமைகள், மதச்சார்பின்மை, இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிறது, இந்தியா ஃபாசிலிருந்து பாதுகாக்கக்கூடிய நிலை, பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய அத்துமீறல், அதிகாரம், இதெல்லாம் துஷ்பிரயோகங்கள் இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா, நாட்டின் ஒற்றுமை ஒருபாட்டுக்கு ஒரு ஆபத்தான சூழலாம் ஏற்பட்டுச்சுன்னா, அப்படிப்பட்ட சூழலில் வந்து திமுகவோட நாங்கள் வந்து சேர்ந்து போராட மாட்டோம்னு எங்கேயும் சொல்லையே. இப்பயும் தமிழ்நாட்டு உரிமையை பாதுகாக்க திமுகவோட சேர்ந்து போராட நாங்களும் தயார், முக்கியமான பிரச்சனை இல்லை. அப்போ அது ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் திமுகவோட தேர்தல் உடன்பாடு என்பது இல்லை. அது தேர்தலோட முடிஞ்சு போச்சு. அதோடு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எந்த அணிலையும் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்படி ஒரு அணியும் இல்லை. எனவே அந்த அணியில் இல்லைன்னு சொல்லிட்டோம். அவ்வளோதான். விரைவில் பாஜக திமுக கூட்டணி உறுதியாகும் என்று தெலுங்கு தேசத்தை சேர்ந்த சந்திரபாபு நாயுடைய உறவினர் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கார், உறுதிபட பேசியிருக்கிறார். உங்களுடைய பார்வை அப்படி சேரும் பட்சத்தில் வந்து நீங்கள் எப்படி, நீங்கள் திமுக இந்த மாதிரி யுகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இல்லை, ஏன்னா பேசியிருக்காரு. திமுக ஒரு மதச்சார்பற்ற கட்சி. அவங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பிஜேபி காலுன்ற கூடாதுன்னு தான் சொன்னாங்க. எனவே ஃபாசிசத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய கட்சியாக இருப்பது இன்றைக்கும் திமுக தான். எனவே அவர் எந்த அளவுக்கு அவர் சொல்லலாம் உண்மை நம்மளுக்கு தெரியல. எனவே இந்த மாதிரியான ஊகங்களுக்கான கருத்துக்களுக்கு பதில் சொல்ல நான் விரும்பவில்லை. அவர் ஏற்கனவே வந்து 99 2001 பிஜேபி கூட்டில் இருந்திருக்காங்கல்ல திமுக, நம்ம அதையும் பார்க்கல. இல்லை, கடந்த காலத்தில் இருந்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சென்றதுனால அந்த கூட்டணி பிரிஞ்சு நாங்கள் ஜெயலலிதா அம்மையோட ஒரு அணியை உருவாக்கி தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தை கண்டோம். அதெல்லாம் கடந்த கால வரலாறு. எனவே அப்படிப்பட்ட கூட்டணியை கூட கலைஞர் நியாயப்படுத்தினா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி கொண்டு தான் நாங்கள் ஆரிச்சோம். திமுக இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காது என்றெல்லாம் அதுக்கு வியாக்கியானம் சொன்னாங்க. அந்த வியாக்கியானத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தமிழ்நாட்டில் பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சியாக இருந்துச்சு. அதை தீண்டத்தகுந்த கட்சியாக மாற்றினது திமுக தான். எனவே பிஜேபியோட அன்று வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு அளித்தது தப்பு, அவர் அந்த கூட்டணியில் இடம்பெற்றது தவறு. அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர், ஏன்னா அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளண்டரை மீண்டும் அந்த கட்சி செய்யுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே அவ்வாறு செய்தால் அது மிகப்பெரிய சிக்கல் தான் அந்த கட்சி. இல்லை, அரசியல் சூழலில் எந்த கட்சியும் எந்த கட்சியோட கூட்டணி வைப்பது என்பது இயல்பான ஒன்று. இல்லை, இயல்பான ஒன்றெல்லாம் இல்லை. எங்கள் கட்சி எப்போ வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு? பிஜேபியோட கூட்டணியே கிடையாது. எங்களுடைய கட்சி எங்கள் இடதுசாரி கட்சியில் பொறுத்த மட்டும் இல்லை, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டை தவிர. காங்கிரஸ் கரெக்ட். நீங்கள் அதனால் இதெல்லாம் இல்லையா, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடாது. அதனால் பிஜேபியோடு கூட்டணி வைத்த கட்சிகளோடோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது இடதுசாரி கட்சிகளோ எந்த விதமான தொகுதி உடன்பாடையோ கூட்டணியோ வைத்து கொள்ளாது என்பதுதான் நிலைப்பாடு. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இல்லை, திமுக ஒருவேளை அது அந்த சூழலுக்கு போனால், இல்லை அதை திரும்ப சொல்லிட்டேனே, அது தனிப்பட்ட அரசியல் கட்சி, நாங்கள் தனிப்பட்ட அரசியல் கட்சி. எனவே அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய உரிமை, அவங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன நம்புகிறோம்னா திமுக அப்படிப்பட்ட முடிவுக்கு செல்லாது. ஏன்னா மதச்சார்பின்மையில் உறுதிமிக்க கட்சின்னு திரும்ப சொல்கிறாங்க. இது தந்தை பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து மதவாத கட்சியான, சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கட்சியான பிஜேபி ஆர்எஸ்எஸோடு அவங்க வந்து உடன்பாடு காண மாட்டாங்க, இணக்கமாக போக மாட்டாங்க நம்புகிறோம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.